சமீபத்தில் ஒரு ஆர்டிகல் ஒன்று ரிலீஸ் ஆகுது. இந்த ஆர்டிகல் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட மிலிட்டரி ட்ரில்ஸை பற்றினது. இந்த மிலிட்டரி ட்ரில்ஸை 2008 வருஷத்துலேருந்து 2014 வருஷம் வரைக்குமே ரஷ்யன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னடா பெரிய விஷயம் இருக்குது, சாதாரணமாக எல்லாரும் பண்ணுறது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, ரஷ்யா சீனாவுக்கு அகேன்ஸ்டாக இந்த மிலிட்டரி ட்ரில்ஸை பண்ணியிருக்காங்க. எஸ், இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டக்கர் கால்சனோட நடந்த இன்டர்வியூவில் புட்டின் என்ன சொல்லியிருப்பாரு, சீனா அப்படின்னு சொல்லக்கூடியது எங்களோட நட்பு நாடு, நாங்கள் எந்த வகையிலையும் சீனாவோட மனக்கசப்போ இல்லை போருக்கு போகிற சுச்சுவேஷனோ நடக்க போகிறது இல்லை, இதெல்லாம் வெறும் பூகிமேன் ஸ்டோரிஸ் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார். ஆனால் அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த மிலிட்டரி ட்ரில்ஸை சீனாவுக்கு எதிராக பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சீனாவையும் ரஷ்யாவையும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஆக்கியிருக்கு அப்படின்றத ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு மேடையில் சொல்லியிருப்பார். வி ஹாவ் டு கிவ் ரஷ்யன்ஸ் மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்றதன் மூலமாக அவர் இதை சொல்லியிருப்பார். அவர் டிப்ளமேட்டுன்றதுனால சிங்கிள் சென்டென்ஸில் 1000 அர்த்தத்தை கன்வே பண்ணுவாப்புல. ஸோ இவரோட கருத்துப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு நாடுகள் கடுமையான சாங்ஷன்ஸை ரஷ்யாவுக்கு மேலே போட்டிருக்காங்க, அதனால் ரஷ்யா சீனா பக்கமாக அதிகமாக திரும்புகிறாங்க. அவர் சொல்கிறது உண்மையும் கூட. ஏன்னா இப்போதைக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உண்டான ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாகிக்கிட்டே போகுது. அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக அங்கே ரஷ்யாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்களோட அடிப்படை வாழ்க்கையிலேயே சீனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு ரொம்பவே ஊடுருவி இருக்குது. ஒரு குறிப்பிட்ட உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அங்கே இருக்கிற கார் மார்க்கெட்டை நம்ம சொல்லலாம். இந்த சாங்ஷன்ஸின் காரணமாக மேற்கு நாடுகளை சேர்ந்த முக்காவாசி கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ரஷ்யாவை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போது ரஷ்யன்ஸால் அவங்களோட அவுடியாக இருக்கலாம், பிஎம்டபிள்யூ இருக்கலாம், பென்ஸாக இருக்கலாம், ரெனால்ட்டாக இருக்கலாம், ஃபாக்ஸ்வாகன் குரூப்ஸாக இருக்கலாம், இந்த கார்ஸ் எதையுமே மெயின்டைன் பண்ண முடியல. அஃப்கோர்ஸ் ஸ்பேர்ஸை ஜார்ஜியா வெளியே அவங்க சாங்ஷன்ஸில் இருக்கிற லூப் ஹோல் வெளியே உள்ளே கொண்டு வந்துருவாங்க. ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, ஆனால் அதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் புதிய கார் எதையுமே அவங்க மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ரஷ்யன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டக்குன்னு சீனா பக்கம் திரும்பினாங்க. ஏற்கனவே அங்கே இருக்கிற மேற்கு நாடுகளோட ஃபேக்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேக்ட்ரிஸ் அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. அதில் இருக்கிற ரோபோட்டையும் சரி, அதில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸையும் சரி, எதையுமே எடுத்துகிட்டு போகல. வெறும் $1 விற்றுட்டு போயிருக்காங்க ஆக்சுவலாக ரெனால்ட் அவங்களோட ஃபேக்டரியை, மாஸ்கோவில் இருக்கிற முக்கியமான ஃபேக்டரியை. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபேக்ட்ரியில் சீனர்களை கொண்டு வராங்க. சீனர்களை கொண்டு வந்துட்டு அந்த ஃபேக்ட்ரியில் வச்சு சீன கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ ரஷ்யன் மார்க்கெட்டை சீன கார்ஸ் ஃப்ளட் பண்ணிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது ஆட்டோமொபைலில் இருக்கக்கூடிய சீனர்களோட டிபெண்டன்ஸு. இதே மாதிரி ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் மேற்கு நாடுகள் வெளியே போக அது எல்லாத்தையுமே சீனர்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் அவங்களோட எக்கனாமி வீழாமல் பார்த்துக்கிறதே சீனர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அந்த கார்ஸ் தரமானதாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அதை பற்றி நான் நிறைய படித்து பார்த்தேன். நிறையவே ரஷ்யன்ஸ் நான் 7 வருஷம் 8 வருஷம் பழைய ஜெர்மன் கார்ஸை கூட வாங்குவேன், ஆனால் புது சீன கார்ஸை வாங்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஊர் வெதரை இந்த கார்ஸ் தாங்க மாட்டேங்குது. இப்போ காருக்குள்ளே உட்காரோம் அப்படின்னா ஃபுல்லாக வெதர் சூட்டு போட்டு தான் உட்கார்ற மாதிரி இருக்கு, ஏன்னா வெளியே இருக்கிற காற்று அப்படியே காருக்குள்ளே வருதுங்க அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறாங்க. அது ஏன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய ட்ரேடர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீனா நிறைய குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அப்படி இருந்தும் ஏன் இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்ஸ் டிஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லி எனக்கு சுத்தமாக புரியல. பட் அதை தூக்கி ஓரமாக வச்சுருவோம். இது இண்டஸ்ட்ரி லெவலில் அவங்க டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை தாண்டி வாரில், இந்த ரஷ்யா யுக்ரைன் போரில் எவ்வளோ தூரம் டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான விஷயமே டியூவல் காம்பனன்ட்ஸ் தான். இந்த டியூவல் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அசால்ட் ரைஃபிள்ஸில் ஆரம்பித்து ட்ரோன் காம்பனன்ட்ஸு, அப்புறம் ஃபைட்டர் ஜெட்டு, ஏவியேஷன் காம்பனன்ட்ஸ்னு சொல்லி அப்படியே லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கும். இப்போ அசால்ட் ரைஃபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சமீபத்தில் அதாவது போன வருஷத்தில் ஹண்டிங்க்கு அப்படின்னு சொல்லி கன்ஸை ரஷ்யாவுக்கு சப்ளை பண்ணாங்க சீனா. இது சாங்ஷன்ஸில் இருக்கிற ஒரு லூப் ஹோல். டியூவல் கன்சியூமர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ரைஃபிளை உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யன்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வேலையை பண்ணுறாங்க. இது போகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏவியேஷன் காம்பனன்ட்ஸு, அதாவது அவங்களோட ஃபைட்டர் ஜெட் மேனுஃபேக்சரிங்க்கு தேவைப்படக்கூடிய சில முக்கியமான மைக்ரோ சிப்ஸாக இருக்கலாம், இல்லை ஹைட்ராலிக் காம்பனன்ட்ஸாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே முன்னாடி மேற்கு நாடுகள்கிட்டேருந்து வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்போ மேற்கு நாடுகளோட சாங்ஷன்ஸின் காரணமாக அப்படியே சீனர்கள்கிட்டேருந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. சீனர்களும் அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இது பேசஞ்சர் பிளைனோட காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்குள்ளே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது எதுவுமே பேசஞ்சர் பிளைனோடது கிடையாது, அதெல்லாம் ஃபைட்டர் ஜெட்டோடது. இப்போ இதையும் தாண்டி மெயினான விஷயமே காம்பனன்ட்ஸ், மைக்ரோ ப்ராசஸர்ஸ், சிப்ஸு தான். இப்போ சீனாவால் அட்வான்ஸ்டான காம்பனன்ட்ஸை ரெடி பண்ண முடியாது மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் சிப்ஸில். இவங்க எல்லாருமே மேற்கு நாடுகளோட தொழில்நுட்பத்தை தான் நம்பி இருக்காங்க. அதுக்கான ஒரு கிளியரான எக்ஸாம்பிள் ஹுவாவேவோட பேன் தான். ஹுவாவே பேன் பண்ணதுக்கப்புறமா அவங்க எவ்வளோ தூரம் கீழே போயிட்டாங்க பர்ஃபார்மன்ஸில் அப்படின்னு சொல்லி தெரியும் நமக்கு. ஏன்னா சிப்ஸை பொறுத்த வரைக்கும் மேற்கு நாடுகளில் தான் சீனாவும் நம்பி இருக்குது. ஆனால்
சீனா நினச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் பழைய சிப்ஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். மொபைலில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் காமனாக சொல்கிறேன். ஸோ சீனர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த சிப்ஸை ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீனாவோட ஷெல் கம்பெனிஸாக இருக்கலாம், ஏன் இந்தியாவாக கூட இருக்கலாம், நம்ம எல்லாருமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அமெரிக்கன்ஸ் கிட்டே இருந்தே அந்த ஹை கிரேட் சிப்ஸை வாங்கி ரஷ்யன்ஸ்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் நம்மளோட பங்கு இதில் ரொம்ப ரொம்ப கம்மி. சீனாவை தான் அவங்க ரொம்ப டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஒரு ஏவுகணை இல்லை காரு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு சிப்பு வேணும் அப்படின்றப்ப அந்த சிப்ஸை சீனர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு உள்ளே தள்ளுறாங்க அப்படின்றப்ப அதுவும் உங்களோட எக்கனாமிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா தானே இருக்கும். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் ரஷ்யாவோட மிகப்பெரிய ஆயில் இம்போர்ட்டரும் சீனா தான். ஸோ டேரெக்டாகவும் சரி இன்டெரக்டாகவும் சரி சொசைட்டிலையும் சரி சீனர்களோட இம்பேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரஷ்யா யுக்ரைன் போர்லேருந்து மிகவும் அதிகமாக இருக்குது. இதை தான் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஒரே வார்த்தையில் சொல்லியிருப்பார், வி ஹாவ் டு கிவ் ரஷ்யன்ஸ் மோர் ஆப்ஷன் அப்படின்னு. இந்த மேற்கு நாடுகளால் தான் இந்த சிச்சுவேஷனே வந்திருக்கு, இவங்க இல்லைனா இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்காது அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார். இப்போ இன்டர்ன் சீனர்களுக்கு என்ன கிடைக்கிது இதிலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா மிசைல் டெக்னாலஜி தான், வேற என்ன. சீனர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வெப்பனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க ரொம்ப சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சி முடிச்சிருவாங்க. ஆனால் அதுக்கான ப்ராப்பர் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீ என்னடா சீனர்கள் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்ப அப்படின்னா இமேஜஸை பாருங்கப்பா. MiG-21 பாருங்கள், அங்கே இருக்கிற விமானத்தை பாருங்கள். Su-27 பாருங்கள், அங்கே இருக்கிற விமானத்தை பாருங்கள். இப்போ இருக்கிற J-20 J-10 இந்த விமானங்கள் மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே வேறு மாதிரி தெரியுது. பட் இந்த விமானங்களில் இருக்கிற என்ஜினுமே ரஷ்யன்ஸ் கிட்டேருந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணப்பட்டது தான். ஏன் J-20யில் அவங்க அப்கிரேடட் வேரியண்ட்டாக ஒரு என்ஜின் போடுறதா இருந்தாங்க தெரியுமா? அந்த என்ஜினை Su-35 என்ஜின்லேருந்து நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணலான்னு சொல்லி ரஷ்யன்ஸுக்கு Su-35 என்ஜின்ஸை ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரஷ்யன்ஸ் தெளிவாக நீ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிட்டே இருக்கியா, இப்போ பர்றா செக் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீ வாங்கினா ஃபைட்டர் ஜெட்டோட தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சாங்க. அதுக்கப்புறமா ஃபைட்டர் ஜெட்டை வாங்குறதுக்கு நம்மளே உள்ளே டெவலப் பண்ணிடலான்னு சொல்லி இப்போ அந்த என்ஜின்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சீனர்கள். அவங்களோட வெப்பன்ஸ் இன்டெகிரேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். புதுசாக டெக்னாலஜி கண்டுபிடிப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எதுவுமே ப்ராப்பர் R&D பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா 99% கிடையாது. ஸோ இப்போ அவங்க ரஷ்யன்ஸுக்கு உதவி பண்ணுறதுனால அவங்களுக்கு கிடைக்க போகிற முக்கியமான விஷயமே இந்த R&D தான். ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் அசிஸ்ட் கிடைக்கும். இப்போது 2 பேருமே இவ்வளோ தூரம் டிபெண்ட்டாக இருக்காங்க இல்லையா? ஆனால் இப்படி இருந்தும் ஏன் சீனர்களை முழுசாக ரஷ்யன்ஸ் நம்ப மாட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா போன வருஷம் நடந்த சம்பவம். போன வருஷம் ரஷ்யாவோட விளாடிவோஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டி இருக்குது. விளாடிவோஸ்டாக் இது எங்கே இருக்குது அப்படின்னா ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. சீனாவோட பார்டரை ஷேர் பண்ணுற ஒரு சிட்டி. நம்ம அருணாச்சல பிரதேசத்தை ரீநேம் பண்ணாங்க தெரியுமா? நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும். அதே மாதிரி ரஷ்யாவோட இந்த சிட்டியை ரீநேம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் ரஷ்யன்ஸுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட்டை பண்ணிவிட்டு ரஷ்யன்ஸ் கிட்டேருந்து டெக்னாலஜிலாம் வாங்கிக்கிட்டு ரஷ்யாவோட சிட்டியவே ரீநேம் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்னன்னு சொல்கிறது? இப்போ வரைக்குமே ரஷ்யன்ஸுக்கும் சீனர்களுக்கும் அந்த குறிப்பிட்ட பகுதியில் டெரிட்டோரியல் டிஸ்பியூட் இருக்குது. நம்மளோட LOCயில் எப்படி ஆர்மிஸை குமிச்சிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி ரஷ்யன்ஸும் சீனர்களுக்கு எதிராக அந்த இடத்துல கொஞ்சம் டென்ஸ்டாக அவங்களோட ஆர்மியையும் சரி வெப்பன்ஸையும் சரி குமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் ஏன் தெரியுமா பண்ணியிருக்காங்க? அந்த ஈஸ்டர்ன் சிட்டிஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பணத்தை கொடுத்து அங்கே தேவையில்லாமல் ப்ரொட்டஸ்ட்டை பண்ண வச்சு, போலீஸுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ண வச்சு பிரிவினைவாதத்தை பேச வச்சுருக்காங்க சீனர்கள். இது அந்த டாக்குமெண்ட்டில் லீக் ஆகிருக்கு. ஸோ சீனர்கள் பேசிக்காக ரஷ்யன்ஸ் கிட்டேருந்தே தொழில்நுட்பத்தை வாங்கி அவங்களுக்கு எதிராக அவங்க நாட்டுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்ட்டை ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்களோட டெரிட்டரிஸ் மேலேயே கிளைம் வைக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக தான் சீனர்களை ரஷ்யன்ஸ் முழுமையாக நம்ப மாட்டுறாங்க. ஆனால் இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனில் சீனர்களை விட்டால் அவங்களுக்கு வேறு ஆளுமே இல்லை. ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ரஷ்யன்ஸ் கிட்டேருந்து நம்ம ஆயுதங்களை வாங்குறதுலேருந்தே நல்லா தெரியும். ரஷ்யன்ஸ் எப்போ புதுசாக ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சாலும் அதை முதல்ல எங்கே கொண்டு வரணும்னு நினைப்பாங்கன்னா இந்தியாவுக்கு தான் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. SU-57 ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்தியா கிட்ட தான் பார்ட்னர்ஷிப்புக்கு கேட்குறாங்க. நம்மளும் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே போனோம். SU-75 எடுத்துக்கோங்க, நம்ம கிட்ட தான் கேட்குறாங்க பார்ட்னர்ஷிப். இப்பையும் நீங்கள் இதில் பார்ட்னராக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக S-500 S-550 எடுத்துக்கோங்க, இந்தியாவுக்கு இந்த ஆயுதங்களை நாங்கள் சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு எந்த நாட்டுக்கும் நாங்கள் இதை சேல் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. ஸோ நமக்கும் ரஷ்யாவுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் வந்து மியூச்சுவல் பெனிஃபிட்ஸை தாண்டி மியூச்சுவல் ரெஸ்பெக்டனால உருவாக்கப்பட்டது. நம்ம ஊர் சயின்டிஸ்டாக இருக்கட்டும், அவங்களோட சயின்டிஸ்டாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. இதை நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப வளவள பேசுகிறேன்னு நினைக்கிறேன், பட் தப்பாக எடுத்துக்காதீங்க.
சுக்காய் நிறுவனத்தோட முக்கியமான என்ஜினியர்ஸ் எல்லாருமே ரஷ்யாவில் இருக்கிற ஒரு டிவிக்கு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இன்டர்வியூ கொடுக்குறப்ப சுக்காயோட ஒரு ஏர்கிராஃப்டை பற்றி பேசுவாங்க. அது சுக்காய் Su-30. இந்த Su-30 பேசுகிறப்ப இந்தியன்ஸுக்கு நாங்கள் இதை நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அது கூடவே இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுவாங்க. அவர் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் மேனேஜ் டு இன்டகிரேட் அ பிரம்மோஸ் இன் திஸ் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க அவங்க எப்போ நம்மளை மென்ஷன் பண்ணாலும். ஸோ அந்தளவுக்கு அங்கே இருக்கிற என்ஜினியர்ஸுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு ரேப்போ இருக்குது, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ரஷ்யன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. ரஷ்யன்ஸ் இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் சீனாவுக்கு பதிலாக நம்ம தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க. ஆனால் நம்மளோட பொருளாதாரம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குது. சீனர்கள் மாதிரி நம்ம பெரிய பொருளாதாரமாக இருந்தோம் அப்படின்னா நம்மளால் சீனர்கள் பண்ணக்கூடிய அதே சப்போர்ட்டை பண்ண முடியும். பட் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லை அப்படின்றதுனால நம்மளால் அதை பண்ண முடியல. அதுக்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்சோம்னா ஈஸியாக சைனீஸை ஓட விரட்டலாம் ரஷ்யன் கார் மார்க்கெட்டில் இருந்து. ஆக்சுவலாக அதை ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். உடனே நிறைய பேர் வருவாங்க, அது எப்போ ஓட விடுவேன். ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்டில் நடந்த கேஸ் ஸ்டடி எடுத்து பாருங்கள். ஆஃப்ரிக்காவில் சைனீஸ் மோட்டார் சைக்கிள் பிராண்ட் எல்லாத்தையும் ஓட விட்டு விரட்டினது பஜாஜும் டிவிஎஸும். ஸோ அதே மாதிரி நம்மளால் ரஷ்யன் மார்க்கெட்டையும் பிடிக்க முடியும். அதே மாதிரி நம்ம ரஷ்யாக்குள்ளே போகிறப்ப அவங்களுக்கு குவாலிட்டியான கார்ஸையும் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் XUV 700 எடுத்துக்கோங்க, மகேந்திராவோட ஸ்கார்பியோ என்ன எடுத்துக்கோங்க. சஃபாரியும் நல்ல கார் தான், ஹேரியரும் நல்ல கார் தான். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, டாட்டாவில் இப்போ அந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல், குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சொதப்பிக்கிட்டு இருக்காங்க. அதை மட்டும் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளும் குளோபல் லெவலில் நல்ல ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். பட் இதை நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் இல்லை. பேசிக்காக இப்போ ஸ்கார்பியோ என்ன எடுத்துக்கோங்க, இந்த காரை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 1 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். XUV 700 தான், நீங்கள் 1 வருஷம் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ நமக்கே வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து சேரலன்றப்ப நம்ம ரஷ்யன்ஸோட டிமாண்டை வந்து பூர்த்தி செய்ய முடியாது. ஸோ இந்த பிரச்சனைனால தான் நம்மளால் சீனர்களை ஒதுக்கி தள்ளிட்டு ரஷ்யன்ஸ் கூட நிற்க முடியல. பட் ரஷ்யன்ஸ் விரும்புகிறது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம தான் இருக்கணும் அப்படின்றது. ஸோ இதுதான் ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோ போய்கிட்டு இருக்கு. வெளியில் வந்து சீனர்கள் தான் எங்களோட நட்பு நாடு, சீனர்களோட நாங்கள் நிறையவே இணக்கமாக நிறைய டீல்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே ஒரு கிளாஷ் இருக்குது அப்படின்றத இந்த டாக்குமெண்ட் லீக் ஆனதுலேருந்து நமக்கு நல்லா தெரியுது. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.